ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ஷைனி சேவி பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டேஸ் பிஃபோர் நடந்த நம்மளோட ஃப்ளைட் கிராஷை பற்றி பார்க்க போகிறாங்க. ஜூன் 12 நடந்ததில்ல, அந்த ஃப்ளைட் கிராஷை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அது என்ன ஹேப்பனிங் அப்படின்னா, மொத்தம் 242 மெம்பர்ஸ் வந்து அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 2 பைலட்டு, அதுக்கப்புறம் க்ரூ மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேர்த்து ஓவராலாக 242 மெம்பர்ஸ். அதில் வந்து ஒருத்தங்க வந்து தான் பொழைச்சிருக்காங்க, மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க அந்த ஃப்ளைட்டில். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டாக போர்ட்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் வந்து மேஜர் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவல் ரீசன்ஸ் தெரியாது, தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவல் ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து அதை வந்து அதில் உள்ள ரெக்கார்டிங்ஸ் எடுத்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாதான் நமக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிய வரும். இப்போ பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏர் இந்தியாவில் நிறையா ஃப்ளைட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது, எல்லாமே டெக்னிக்கல் இஷ்யூஸு, அந்த வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி என்ன சொல்கிறது, அவங்க வந்து மார்க்கெட்டிங்கில், அதாவது என்ன சொல்கிறது, அவங்களோட இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்களோ இதை என்ன சொல்கிற சேஃப்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோ எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ரொம்ப அதை வந்து கொஞ்சம் அதாவது மார்க்கெட்டில் நல்லா அதை சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் வந்து நம்மளோட சேஃப்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேராஷூட் ஏன் கொடுக்கல, பேராஷூட் ஏன் ஆக்சுவலாக எந்த ஃப்ளைட்லேயுமே பேராஷூட் இருக்காதுங்க. ஏன் அப்படின்னா, அதோட மேஜர் ரீசன்ஸ் என்னென்னா, அதோட காஸ்ட் வந்து அதிகம். ஸோ அதுக்கு வந்து அது வந்து பேராஷூட் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் நம்ம ரெடி பண்ணணும், ரெடி பண்ணி அதில் ஃப்ளைட்டில் வந்து லோட் பண்ணணும் அப்படின்னா அதோட வெயிட் வந்து கூட கொஞ்சம் இதாகும், ஓகேவா? ஸோ அதுக்கேற்றாப்புல அதோட மேனுஃபேக்சரிங் இருக்கணும், அதுக்கேற்றாப்புல அதோட ஃபியூயல் கன்சப்ஷன் எல்லாமே அதுக்கேற்றாப்புல இருக்கணும். ஸோ அதோட ஃப்ளைட் டிக்கெட்டும் ரேட்டு ஜாஸ்தியாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த பேராஷூட்டை வந்து நீங்கள் மேலே இருந்து போட்டுட்டு வந்து, அதாவது ஃப்ளைட் வந்து கொஞ்சம் ஓரளவு கீழே இது பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ வந்து ரொம்ப மேலே ஹைட்டில் போயிட்டு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னா பேராஷூட்டில் இருந்து நீங்கள் வந்து ஜம்ப் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஸோ அதுலேயே நிறைய பேர் சஃபகேட் ஆகி இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால அது வந்து ரொம்ப ரிஸ்க்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பேராஷூட்டில் அந்த பேராஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அந்த ட்ரைனிங் இருக்காது எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும். ஸோ அதனால் அதில் நிறைய பேர் சஃபர் ஆவாங்க. என்ன ஒரு ரீசன் என்னன்னா, ஃப்ளைட்டோட எக்ஸிட் மூலமாக, அதாவது ஃப்ளைட்டில் இருந்து வெளியே இது பண்ணுற அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும். அது வழியாக நான் எல்லாரும் உயிரை காப்பாற்றிக்க ஒருத்தங்களை தள்ளி கூட கொஞ்சம் அது வந்து தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ரீசனுக்காக தான் ஃப்ளைட்ஸில் வந்து பேராஷூட்ஸ் வந்து அவங்க வைக்கிறது இல்லை. ஸோ இதில் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ஸில் வந்து மொத்தம் 2 பைலட் இருப்பாங்க, சரியா? ஒருத்தங்க வந்து ஃப்ளையிங் பைலட், ஒருத்தங்க வந்து மானிட்டரிங் பைலட்டுமாங்க. ஸோ அந்த ஃப்ளையிங் பைலட் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, மானிட்டரிங் பைலட் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, டைரக்ஷன் எப்படி, என்ன ஏது, எல்லா ஃபோக்கஸும் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி மானிட்டர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மேஜராக இந்த த்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறாங்க. த்ரஸ்ட்னா கீழே இருந்து அந்த ஃப்ளைட் வந்து மேலே இழுக்கலை, ஐ மீன் அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்தது, அந்த வெயிட்டுக்கு வந்து கரெக்டான மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த வீல் வந்து ஆக்சுவலாக அந்த 250 ஃபீட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அந்த ஃப்ளைட்டு வந்து அந்த வீல் வந்து உள்ளே போயிடணுமா அந்த ஃப்ளைட்டு, ஓகேவா? ஸோ ஆனால் இது வந்து 650 ஃபீட்டுக்கு மேலே போன பிறகும் அந்த ஃப்ளைட்டோட வீல் வந்து உள்ளே இழுக்கலை, அந்த மெக்கானிசம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அதே மாதிரி அதோட விங்ஸ் இருக்குல்ல, ஸோ விங்ஸும் ப்ராப்பராக ஃப்ளாட்டர் ஆகலை அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய மெக்கானிக்கல் இஷ்யூஸ் தான் இருக்குது அந்த மாதிரி இதுவரை செய்திகள் வருது. ஸோ இனி வந்து அந்த பிளாக் பாக்ஸை வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் இருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை எடுத்து டீட்டெயிலாக எக்ஸிபிட் பண்ணும்போது தான் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரியுது. ஆனால் மேஜராக நம்ம ஏர் இண்டியாவில் வந்து இந்த மாதிரி மெக்கானிக்கல் இஷ்யூஸ் தான், மெக்கானிக்கல் எரர்ஸ் தான் நிறைய இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேனுவல் எரர்ஸை விட மெக்கானிக்கல் எரர்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பைலட்ஸ் 2 பேரும் அவ்வளோ வெல் ட்ரெயின் பைலட்ஸுங்க. ஸோ அவங்கள வந்து தப்பு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவல் ரீசன் வந்து அது வந்த பிறகு தான் தெரியும். அந்த பிளாக் பாக்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன தகவல்னு சொல்கிறேன்.
அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.